ஃப்ரெண்ட்ஸ், மகாநதின்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். கதையை அப்படியே ரசித்து சுவாரஸ்யமாக பார்க்குற மாதிரி தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்க்ரீன் பிளே அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்களே டெக்னீஷியனை பற்றி, அந்த மாதிரி அப்படியே ஸ்க்ரீன் பை ஸ்க்ரீன் அப்படியே ரசித்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு இன்றைக்கான எபிசோட். இப்போ விஜய் வந்து அவங்க தாத்தா கிட்ட வந்து அதான் என்ன விஷயம்னு கேட்கறதுக்காக வராரு. அப்படியே பார்த்தா இது சம்மந்தமாக நம்ம காலையில் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மளே நேரடியாக காவேரியை பார்த்துட்டு வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் ஸ்கூலுக்கு அம்முவை கிளப்புறதுக்கு அவர் பண்ணுறாரு பாருங்க ஒரு சேட்டை. அம்மு ரெடி ஆகிட்டியா, சாப்பிட்டுட்டியா, அப்படியா இப்படியான்னு சொல்லி ஒரே பதட்டமாகவே இருக்கிறாரு. ஏன்னா காவேரி ஸ்கூலில் போய் பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இதை பார்த்து தாத்தா இவங்கெல்லாம் கூட வந்து என்ன ஒரு பதட்டமாக இருக்குது அப்படின்னா, இல்லை சும்மா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ கேட்டில் போயிட்டு அம்முக்கிட்ட பேசி நான் உள்ளே வந்து உன்னை கொண்டு வந்து விட்டு வரேன், என்னாச்சு உனக்கு முட்டியில் காயமாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு இப்போ அங்கே கேட்டில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா அவங்க கிளாஸ் மிஸ் வரல. நமக்கு தான் தெரியும் ஏற்கனவே எபிசோடில் அங்கே யமுனாக்கு அடிபட்டு இருக்கிறதுனால அங்கே பார்க்கறதுக்கு காவேரியும் சாரதான் ஊர் கிளம்பி போயிட்டாங்க. இன்றைக்கி லீவுங்கிறது தெரியும். இப்போ கிளாஸில் மிஸ் இல்லைனதுமே இப்போ அம்மு இருந்துக்கிட்டு இன்றைக்கி மிஸ் வரல நாளைக்கு வந்து பார்க்கலான்னு சொன்னதுமே இப்போ விஜய் வந்து நேராக பிரின்ஸிபலை போய் பார்க்குறாங்க. அவங்க என்ன ஏதுன்னு கேட்கும்போது மாதிரி குழந்தைக்கு அடிபட்டப்போ பார்த்துக்கிட்டாங்க, அதனால் அவங்கள நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது நாளைக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் இன்றைக்கே சொல்லணும், நீங்கள் அவங்க அட்ரஸ் கொடுங்கன்னு கேட்கும்போது ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு விஜய். அதனால் வந்து பிரின்ஸிபல் அவங்களோட அட்ரஸ்ன்னு சொல்லிடுறாரு. அதோட போய் அந்த அட்ரஸில் பார்த்தா வீடு பூட்டிருக்கு. இவங்க தான் அங்கே போயிருக்காங்களா யமுனாவை பார்க்குறதுக்கு. அங்கே இருக்க ஒரு அக்கா கிட்ட கேட்குறாங்க. அவங்க இந்த மாதிரி நாளைக்கு வருவாங்க, அவங்க அம்மாவும் அந்த பொண்ணும் இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது விஜய் மறுபடியும் காவேரியோட ஃபோட்டோ எடுத்து காட்டி இவங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இந்த பொண்ணு தான் அப்படின்னு அந்த அக்கா சொல்கிறாங்க. அதை கேட்டு அப்படியே விஜய் வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. அப்பா எனக்கெல்லாம் அழுவு வந்துருச்சுங்க, அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. நான்லாம் இன்றைக்கான எபிசோட் பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகிட்டேன், அவ்வளோ சூப்பருங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னாக்கா அடுத்து அங்கே நிவின் வந்து யமுனாக்கு டேப்லெட்ஸ்லாம் எடுத்து கொடுத்து பார்த்துட்டு இருக்காரு. இப்போ சாரதாவும் காவேரி அங்கே போகிறாங்க. போய் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. என்னாச்சு பத்திரமா போகக்கூடாது அப்படி இப்படின்னு. காவேரி வந்து டீ போட்டு எடுத்து வரேன்னு சொல்லி போயிருக்காங்க. அந்த கேப்பில் பார்த்தோம் அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து அங்கே அன்பரசு ராதாவெல்லாம் சந்திச்சாங்கல்ல, அங்கே குழந்தை எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு விசாரிச்சிங்களா, இப்போ பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா அவங்களாம் வெளிநாட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க, அவங்க ஏதோ ஒரு வேலையாக இங்கே வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கேப்பில் அந்த விஷயத்தை அப்படியே பேசுகிறாங்க. மொத்தத்தில் இவங்களும் குழந்தை சம்மந்தமாக எல்லாம் பேசி கேட்டுக்கிட்டு அப்படி தான் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ பார்த்தா மறுபடியும் இங்கே தாத்தா அன்பரசு ராதா காட்டுறாங்க. அவங்க ஊருக்கு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. தாத்தா வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்காரு. நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் அவங்கள்ட்ட பேசிட்டோம், அவங்களுக்கு பார்த்து பேசுனதில் காவேரிக்கு பழைய ஞாபகம் எதுவுமே இல்லை, அதனால் அவங்களால நமக்கு எந்த தொந்தரவும் வராது, நீங்களாம் வெளிநாட்டில் இருக்கீங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். அவங்களும் அதை நம்பிட்டு தான் இருக்காங்க, அதனால் குழந்தைய பற்றியும் கேட்க மாட்டாங்க, நீங்கள் தைரியமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சமாதானம் சொல்லிட்டு அன்பரசும் ராதாவும் ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லி தாத்தா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. தாத்தாவும் ரொம்ப ஃபீலிங்கோடு இருக்காரு. அப்போ தாங்க நம்ம விஜய் என்ட்ரி கொடுக்குறாரு. வரும்போதே அப்படியே ஒரு மாதிரி வராருன்னு வச்சுக்கலாம். அப்படியே வரும்போதே அப்படியே ரொம்ப சோகமாக வரும்போது தாத்தா என்ன எதுன்னு விசாரிக்கிறாங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னா தாத்தா நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், நீங்கள் உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்குறாரு. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கான அந்த குட்டி ப்ரோமோவும் காட்டியிருக்காங்க. அதில் பார்த்தா காவேரியோட ஃபோட்டோவை காட்டி காவேரிக்கு என்னாச்சு எதுன்னு கேட்கும்போது இப்போ தாத்தா வேறு சொல்லி தான் ஆகணும். அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்தார்ல, அதில் காவேரியோட ஃபோட்டோ பார்க்குமா ஆமாம் காவேரி உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் அப்படியே அதிர்ச்சி ஆகுறாரு. நாளைக்கான எபிசோட் சும்மா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு குட்டி ப்ரோமோ வரும். ஏன்னா நாளைக்கு ஃப்ரைடே எபிசோட் வீக்கெண்ட் எபிசோடுங்கிறனால ஒரு ப்ரோமோ வரும். அதை பற்றி நம்ம பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.